பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்ட அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை அன்புமணி புறக்கணித்திருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பாமகவுக்கு 92 மாவட்ட செயலாளர்கள் உள்ள நிலையில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கிருஷ்ணகிரி, கோவை, திருப்பூர் உட்பட 10 மாவட்ட முக்கிய தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் மட்டும் கலந்து கொண்டு உள்ளனர். மற்ற மாவட்ட தலைவர்கள் பங்கேற்கவில்லை. இதனால் பெரும்பாலான பாமக மாவட்ட செயலாளர்கள் டாக்டர் ராமதாஸ் ஏற்பாடு செய்த இன்றைய கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்ததாக கூறப்படுகிறது. இது பாமக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூட்டத்திற்கு முன்பாக பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ் அனைத்து தொகுதிகளிலும் படுத்துக்கொண்டே ஜெயிக்கும் வித்தையை தாம் சொல்லிக் கொடுக்கப் போவதாக கூறினார். செயல் தலைவர் என குறிப்பிட்டு அன்புமணிக்கு முறையாக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக ராமதாஸ் தெரிவித்தார். சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவில்லை, சீற்றமும் குறையவில்லை என கூறிய ராமதாஸ், சித்திரை மாநாட்டு பணியால் களைப்படைந்ததால் சிலர் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு வராமல் இருக்கலாம் எனவும், கூட்டத்திற்கு வராதவர்கள் தன்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாகவும் ராமதாஸ் நீண்ட விளக்கமளித்தார். யாரையும் கட்சி பதவியிலிருந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும், அவர்கள் விருப்பப்பட்டால் கட்சி பதவியிலிருந்து வெளியேறலாம் எனவும் ராமதாஸ் கூறினார். மாவட்ட செயலர்களுடைய என்று சொல்வார்கள், எப்படி பணியாற்ற வேண்டும். 50 தொகுதிகளில் நாம் படுத்துக்கொண்டே ஜெயிப்போம் என்று சொல்லுவோம். அது மாதிரி படுத்துக்கொண்டே ஜெயிக்கிறது எப்படி என்ற வித்தையை எனக்கு தெரிந்த வித்தையை அவர்களுக்கும் தெரியும், சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். செயல் தலைவருக்கு அழைப்பு கொடுக்கலையா சார்? வரல அவரு கட்சியின் செயல் தலைவர் வரலாம், வந்து கொண்டிருக்கலாம். அவருக்கும் அறிவிக்கப்பட்டது, சொல்லப்பட்டது. பெரும்பாலான மாவட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. அவர்கள் இந்த கலைப்போடு இருக்கலாம். சில பேர் மாநாட்டுக்கு பெருமையாக இந்த வெயிலில் வேலை செய்வதனால கலைப்பு இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் தொலைபேசியில் பேசியிருக்கிறார்கள்.